ஹலோ ஸ்மார்ட்டிஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் மற்றும் பாடம் 6. கற்றுக்கொள்வதற்காக வேலை செய்யுங்கள், பணத்திற்காக அல்ல. ஒரு நாள் சிங்கப்பூரில் நடக்கிற நியூஸ் பேப்பர் இன்டர்வியூவில் ஜிக் ஜாக்லர் அப்படிங்கிறவர் கூட நம்ம ராபர்ட்டும் கலந்துக்கிறார். ஒரு யங் லேடி தான் அந்த இன்டர்வியூவையும் எடுக்கிறாங்க. த சீக்ரெட் ஆஃப் ரிச் அப்படிங்கிற பேரில் தான் அந்த இன்டர்வியூ எடுக்கவும் படுது. அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ராபர்ட் கிட்ட அந்த யங் லேடி ஆஸ் அ ஃபேனா நானும் உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம ராபர்ட்டும் அவங்களோட ஒரு சில ஆர்டிகல்ஸையும் வாங்கி படிச்சும் பார்க்குறாரு. உங்களோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே இவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கும்போது உங்களுடைய ட்ரீம்ஸை எது தடுக்குது அப்படின்னு நம்ம ராபர்ட் கேட்க, என்னதான் என்னுடைய நாவல்ஸை நிறைய பேர் வாங்கி படித்தாலும் அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிதான்னு பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல. அதனால தான் நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அட்லீஸ்ட் என்னோடய லைஃப்பில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் நான் இங்கே பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இங்கே லோக்கலில் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் இருக்கார். இதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பும் பண்ணுவார் அப்படின்னு நம்ம ராபர்ட் சொல்லி முடிக்கிறாரு. அந்த யங் லேடியும் ராபர்ட் கிட்ட என்னை சேல்ஸை பற்றி கற்றுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராபர்ட்டும் ஆமான்னு சொல்கிறாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த யங் லேடி திடீர்னு ராபர்ட் கிட்ட நான் இங்கிலீஷில் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் ஏன் சேல்ஸை பற்றிலாம் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராபர்ட் அவர் எழுதின புக்கை கை காட்டுறாரு. அந்த யங் லேடி கொஞ்சம் குழப்பத்தோட நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நம்ம ராபர்ட்டை கேட்கும்போது, ராபர்ட் என்னுடைய பேருக்கு மேலே த பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் அப்படின்னு தான் இருக்க தவிர த பெஸ்ட் ரிட்டன் ஆத்தர் அப்படின்ட்டு இல்லை, அதை கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியாகவே எழுத மாட்டேன். எனக்கே த பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் அப்படிங்கிற பேர் வரும்போது உங்களுடைய ஆர்டிகல்ஸை பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக த பெஸ்ட் செல்லிங் ப்ளஸ் த பெஸ்ட் ரிட்டர்னிங் ஆத்தர் அப்படின்ட்டு நீங்கள் பேர் வாங்குவீங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னு தெரியல, அவங்க அதை ஏற்றுக்கிறதாவே இல்லை. இங்கே திறமசாலிகள் செய்கிற பெரிய தப்பே அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கற்றுக்க வேண்டிய சில விஷயங்களை கற்றுக்காமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம ராபர்ட் சொன்னார். ராபர்ட் அவருடைய ஃபர்ஸ்ட் புக்கோட பேரை இஃப் யூ வாண்ட் பி ரிச் அண்ட் ஹாப்பி யூ டோன்ட் வாண்ட் கோ டு ஸ்கூல் அப்படிங்கிற பேரில் தான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தார். ஆனால் அந்த புக்கோட பப்ளிஷர் நம்ம ஏன் இந்த புக்கோட பேரை எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படின்னு மாற்றக்கூடாதுன்னு கேட்டார். ஆனால் ராபர்ட்டுக்கு தெளிவாக தெரியும், நம்ம அப்படி ஒரு பேர் வச்சோன்னா யாருமே இந்த புக்கை பெருசாக வாங்கி படிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அவரோட மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்னுடைய ஹெல்ப்னால இந்த புக்கோடைய பாப்புலாரிட்டி உச்சத்தையே தொட்டுச்சு. நம்மள நிறைய பேர் நிறைய புது விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல சோம்பேறித்தனப்படுறதுனால நம்ம லைஃப் அப்படியே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ராபர்ட் சொல்கிறாரு. நமக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஒருத்தர் கீழே போய் வேலை செய்யும்போது நம்மளுடைய திறமைகள் எல்லாமே வீணாக போகுது அப்படிங்கிறது தான் ராபர்ட்டுடைய கருத்தும் கூட. இங்கே நிறைய பேர் மெக்டானல்ட்ஸை விட நல்லாவே பர்கர் பண்ணுவாங்க, ஆனால் மெக்டானல்ட்ஸோடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்கள இன்னமும் டாப்லேயே வச்சிருக்குன்னு நம்ம ராபர்ட் சொல்கிறாரு. ஸோ நாமளும் அதே மாதிரி ஆகணும்னு நினச்சா நாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய 3 விதமான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்: மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ, மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிஸ்டம்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ். அதாவது நம்ம வரவு செலவுகளை எப்படி பார்த்துக்கிறோம், நம்ம நடைமுறையை எப்படி வச்சுக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிற மக்களை எப்படி கவனிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குன்னு சொல்கிறாரு. இது எல்லாமே எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம்தான் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இது எல்லாத்துடைய மூலத்தனம் தான் நம்மளோட கம்யூனிகேஷன், த வே ஆஃப் கம்யூனிகேஷன். இது எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்ததுனால மட்டுமே தான் என்னால் சாதிக்க முடிஞ்சதுன்னு நம்ம ராபர்ட்டை சொல்கிறாரு. இந்த மாதிரி ராபர்ட் அவங்களுடைய 2 அப்பா கிட்ட இருந்தும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாரு. உதாரணத்துக்கு பணக்கார அப்பா கிட்ட எப்படியெல்லாம் பணக்காரன் ஆகிறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாரு. ஏழை அப்பா கிட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த மாதிரியான முடிவுகளை மேற்கொள்கிறது அப்படிங்கிறத. திங்க் ஸ்மார்ட், லிவ் ஸ்மார்ட். இந்த புக்கை ஃபுல்லாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி